வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெல்கம் டு ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ். எங்க இருக்கோம் அப்படின்னா அறுபடை வீடுகள்ல முதல் படையான திருப்பரங்குன்றத்துல இருக்கிறோம். திருப்பரங்குன்றத்து முருகனுக்கு ஸ்பெஷலான வரலாறு இருக்குங்க. அதாவது அசுரனான சூரபதுமன் தேவர்கள் முதலான எல்லாரையும் சிறைப்பிடித்து ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த வேளையில முருகப்பெருமான் சூரபதுமனை வதம் செஞ்சு அந்த போர்ல வெற்றி வாகை சூடினாரு. அதை பார்த்து தேவேந்திரன் அவருடைய மகளான தெய்வானைய திருமணம் பண்ணி கொடுத்த இடம் தான் இந்த திருப்பரங்குன்றம். இதுதான் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கு இருக்கக்கூடிய அருமையான வரலாறு. இது இல்லாம இந்த கோயிலுக்குன்னு சிறப்பான பல வரலாறுகள் இருக்கு. அது எல்லாம் உங்களுக்காக இந்த வீடியோல நான் சொல்றேன், பாருங்க. முருகப்பெருமான் அப்படின்னாலே அசுரனை அளித்த வீர திருக்கோலம் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்லையும் 5 படை வீடுகள்ல சூரசம்ஹாரம் நடக்கும். அதுல ஒரு படை வீட்டில் மட்டும்தான் வருஷத்துக்கு 3 முறை சூரசம்ஹாரம் நடக்கும். இந்த தகவலே பல பேருக்கு தெரியாது. அப்படி ஒரு தலம் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம். ஐப்பசி மாதத்துல நடக்கக்கூடிய கந்தசஷ்டி விழா, தை மாத தெப்ப திருவிழா, பங்குனி மாத பெருவிழா என 3 உற்சவ காலத்திலையும் இங்க சூரசம்ஹார பெருவிழா நடக்குது. இந்த தலத்துல முருகப்பெருமானுக்கு ஆடு, மயில், யானை, சேவல்னு 4 வாகனங்களும் அமைஞ்சிருக்கு. முருகன் அசுரர்களை எதிர்த்து 3 இடங்கள்ல போர் புரிஞ்சாருங்க. கடலில் போர் புரிஞ்ச இடம் திருச்செந்தூர், நிலத்தில் போர் புரிந்த இடம் திருப்பரங்குன்றம், விண்ணில் போர் புரிந்த தலம் திருப்போரூர். இதில் மாயை அடங்கிய இடம் திருச்செந்தூர், கண்மம் அடங்கிய இடம் திருப்பரங்குன்றம், ஆணவம் அடங்கிய இடம் திருப்போரூர்னு சொல்றாங்க. அறுபடை வீடுகள்ல முதல் தலமான இந்த திருத்தலத்தை நக்கீரர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் எல்லாமே பாடி பரவசப்பட்டிருக்காங்க. குடைவரை கோயிலான இந்த கோவிலுக்குள்ள சிவபெருமான், பெருமாள், கற்பக விநாயகர், சுப்பிரமணிய, துர்கை அம்மன்னு 5 தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டிய ஒரே குடைவரையில இருக்கிறாங்க. பெரும்பாலும் முருகப்பெருமான் நின்ற கோலத்துலதான் அருள்பாலிப்பார். ஆனா இங்கு அவர் அமர்ந்த கோலத்தில், அதுவும் தெய்வானைய மனம் முடித்த திருமண கோலத்துல இருக்கிறாரு. சூரபதுமனை வதம் செய்து அந்த போர்ல வெற்றி பெற்ற பிறகு தேவேந்திரன் தன்னுடைய மகளான தெய்வானைய முருகப்பெருமானுக்கு திருமணம் முடித்து வைத்தார். அதனாலதான் இந்த திருத்தலத்துல தெய்வானையோட கல்யாண திருக்கோலத்துல முருகப்பெருமான் காட்சி தர்றாரு. இந்த குடைவரை மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. பதிலாக திருக்கரத்தோடைய வேலுக்கு தான் இங்க அபிஷேகங்கள் நடக்குது. இந்த திருத்தலத்துல நீங்க வெள்ளை மயில்களை பார்க்க முடியும். தேவர்கள் முருகனுடைய திருத்தலத்தில் உரைய வேண்டி வெள்ளை மயில்களாக மாறி இங்கு உலாவுவதாக ஐதீகம். 10 வருஷத்துக்கு முன்பாக நிறைய வெள்ளை மயில்கள் இந்த திருத்தலத்தை சுத்தி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் போன இந்த நேரத்துல வெள்ளை மயில்கள் எதுவும் என் கண்ணுக்கு தென்படல. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பிரணவ பொருளோ உபதேசம் செஞ்சாரு. அப்ப தேவியோட மடியில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமான் அதை கேட்டு உணர்ந்தார். குரு மூலமா கத்துக்க வேண்டிய ஒன்ன இப்படி கேட்டது பாவம்னு நினைச்ச முருகப்பெருமான் இந்த தலத்துக்கு சிவபெருமானை நினைத்து வழிபாடு செஞ்சாராம். சிவபெருமானும் முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்த தலம் அப்படின்னு திருப்பரங்குன்றத்தை சொல்றாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு வர்றவங்க முதல்ல ஆதி சொக்கநாதரை வழிபட்ட பின்புதான் முருகனை காணணும் அப்படிங்கிறதும் இங்க ஐதீகம். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான வணங்குற பக்தர்களுக்கு வாழ்க்கையில நல்ல திருப்பம் வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. துன்பங்கள் நீங்கும். திருமண கோலத்துல இங்க முருகன் அருள் தர்றதுனால இங்க திருமண குறை இருக்கிறவங்க வேண்டிக்கிட்டா கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு திருமண வரம் கூடி வரும் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய நம்பிக்கை. உங்க வீட்டுல கல்யாண வயசுல பொண்ணு இருக்காங்க, பையன் இருக்காங்க, ரொம்ப நாளா மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கோம், பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம், பெருசா வரன் எதுவும் அமைய மாட்டேங்குது, நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருப்பரங்குன்றத்திற்கு தெய்வானையோடு திருமண கோலத்துல காட்சி தரக்கூடிய இந்த முருகப்பெருமான மனசார வழிபட்டுட்டு போனீங்கன்னா கல்யாணம் கைகூடி வரும். திருப்பரங்குன்றத்தை முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்குங்க, காசி தீர்த்தம். இதற்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. தர்மியோட பாடல் பிழைக்காக சிவபெருமானையே எதிர்த்து பேச நேர்ந்த அபராதம் நீங்கிறதுக்காக நக்கீரன் இந்த தலத்துல சிவபூஜை செஞ்சாரு. ஒரு நாள் அவர் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு அற்புதமான காட்சியை பார்த்தாரு. மரத்திலிருந்து நீரில் விழுந்த இலை ஒண்ணு பாதி மீனாவும் பாதி பறவையாகவும் மாறுச்சு. மீன் நீருக்குள் இழுக்க, பறவை தரைக்கு இழுத்தது. இந்த மாய காட்சியை கண்டதுல நக்கீரருடைய சிவபூஜை கெட்டது. சிவாபராதம் புரிந்ததாக சொல்லி பூதம் 3 அவரை சிறைபிடித்து சிறையில் அடைத்தது.
அது வரைக்கும் 999 பேரை அடித்திருந்த அந்த பூதம் 1000வது நபர் வந்ததுக்கு பிறகு எல்லாரையும் கொன்னு தின்னுடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தது. 1000வது ஆளா நக்கீரர் சிறைப்பட்டதும் அங்க சிவ அபராதம் செஞ்சு பிடிபட்ட எல்லாருமே கதறி அழுதாங்க. அப்ப நக்கீரர் முருகப்பெருமான நினைச்சு திருமுருகாற்றுப்படை பாடினார். அவருடைய தமிழிலும் பக்தியிலும் மகிழ்ந்த முருகப்பெருமான் தன்னுடைய வேலை ஏவி பூதத்தை சம்ஹாரம் செஞ்சாரு. நக்கீரர் உட்பட 1000 பேரையும் விடுவிச்சாரு. நக்கீரர் பூதம் தன்னை தீண்டிய பாவம் நீங்க கங்கையில நீராட வேணும் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட முருகப்பெருமான் தன்னுடைய வேலை ஒரு பாறையின் மீது எரிஞ்சு கங்கை நதியை பொங்கச் செய்தார். அந்த தீர்த்தம் தான் காசி தீர்த்தம் அப்படின்னு இன்றளவும் இன்னைக்கு இந்த மலையில இருந்துட்டு வருது. இந்த காசி தீர்த்தம் திருப்பரங்குன்றா மலை மேல இருக்கு. அதற்கு அருகிலேயே காசி விஸ்வநாதர், விசாலாட்சி மற்றும் சுப்பிரமணியருடைய சன்னதியும் அமைஞ்சிருக்கு. அதனால இந்த கோவிலுக்கு வர்றவங்க மலை மேல இருக்கக்கூடிய காசி தீர்த்தத்துல புனித நீராடிட்டு கீழே இருக்கக்கூடிய முருகப்பெருமான தரிசனம் செய்யறதும் ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. சிவேல் முருகனுக்கு அரோகரா. அறுபடை வீடுகள்ல முருகனுடைய முதல் படையான திருப்பரங்குன்றத்துல சாமி பார்த்தோம். சிறப்பான தரிசனம் கிடைச்சது. எதனால இந்த முருகருக்கு இவ்வளவு சிறப்பு அம்சங்கள், இங்க என்ன வரலாறு நடந்திருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வீடியோல சொன்னேன். கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து எங்களுடைய அடுத்த பயணமாக திருப்பரங்குன்றத்தில் இருந்து திருச்செந்தூரை நோக்கி போறோம். அந்த திருச்செந்தூர் விளாக உங்களுக்கு நான் தனியா போடுறேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அரோகரா.